இப்ப ஏடிஎம்கே டிஎம்கேங்கிறது பரம விரோதிகள் ஜெனரலாக அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஒண்ணு வந்தா இவங்க பைபோலார்ல இருந்தது அப்படி. இப்ப இவங்க அடுத்தது யாரா சூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னா கண்டிப்பா டிஎம்கே போய் போட மாட்டாங்க. அப்ப அடுத்த நிக்கிறதுல பார்த்தா நாம் தமிழருக்கு போட வாய்ப்பு இல்லை. இதே ஏடிஎம்கேவோட பிஜேபி கூட்டணி வச்சு அச்சலம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப அதிகம். கவர்மெண்டே ஃபார்ம் பண்ணி நிறைய தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு நன்றி கடனாகணும். அதே சமயம் ஏடிஎம்கே இருந்தப்போ இந்த 10.5 இன்டர்னல் ரிசர்வேஷன் அதை எடப்பாடி மிஸ்டர் பழனிசாமி அவங்களுக்கு ஃபேவரபிள் நான் பண்றேன் அப்படின்னா கொண்டாந்த அந்த ஒரு இதெல்லாம் இருக்கலாம். அப்போ இந்த ஏடிஎம்கே ஒரு 84,000 ஓட்டர்ஸ் லாஸ்ட் எலெக்ஷன் ஜஸ்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டவங்க 2 டெசிஷன் எடுக்கணும். என்டிகேக்கு போறதா என்டிகே நான் தமிழ் கட்சி இல்லது டிஎம்கே வாங்க. இப்ப ரெண்டுமே வேண்டாம், நம்ம பிஎம்கே போடுறோம். ஏன்னா இவங்களோட தான் மூணுல யாருக்கு போடுறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பிஎம்கேக்கு தான் அதிக வாய்ப்பு. ஏன்னா நான் சொன்ன காரணங்களால் முன்னாடி அலையன்ஸ் வச்சிருக்காங்க, அவங்க ஒரு பழக்கம் ரியாலிட்டியில அதிமுக பாமகவும் வந்து இணைந்து செயல்பட்டு இருக்காங்க. ஒண்ணு பெருசா ஒன்றும் லடாய் இல்லை. இந்த இன்டர்னல் ரிசர்வேஷன் இதுலதான் கொஞ்சம் நம்ம பட் இருந்தாலும் அவரும் ஓரளவு பண்ணியிருக்காரு. நான் பண்ணுவேன், கொண்டாந்துருவேன், அதுக்குள்ள ஆட்சி மாறிடுச்சு. ஸோ அப்படி போயிட்டு இருக்கு. அப்புறம் காஸ்ட் பேஸ்டு கன்சென்சஸ் வேணும்னு பிஎம்கே சொல்லுது. அது வந்தா ப்ராபபிளி அவங்களுக்கு நல்லது நடக்கலாம். காஸ்ட் பேஸ்ட் கன்சென்சஸ் நடத்தணும். அது சாதி வாரி கணக்கெடுப்புங்கிறது. அப்பதான் ரிசர்வேஷன் அந்த 10.5 எங்களுக்கு தேவை, ஏன்னா அவ்வளவு மக்கள் இருக்காங்க அப்படின்னு அவங்க கிளைம் பண்றாங்க. காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய கட்சியான காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றது இருக்கு. நான் அதை என்ன சொல்லுவேன், பாமக வந்து நீங்க வந்து சாதி வரி கணக்கெடுப்புக்கும் சமூக நீதிக்காகவும் போராடுகிற ஒரு இயக்கம். அது வந்து ஃப்ரண்ட் எண்ட், அதுதான் ரீசன், அதுதான் வேணும், அப்படி போயிடும். அதுதான் நல்லது. தமிழ்நாடு ஏன் நம்பர் 3, நம்பர் 1, நம்பர் 2, சில இதுல நம்பர் 1, சில நம்பர் 3, டாப் 3ல இருக்குன்னா இந்த சோசியல் ஜஸ்டிஸ்னாலதான், இந்த சோசியல் ஈக்குவாலிட்டினாலதான். ஏன் முன்னாடி ஒரு சமூக மக்கள் எல்லாத்தையும் டாமினேட் பண்ணிருந்தாங்க பேஸ்ட் ஆன் எஜுகேஷன். அப்போ அது கூடாதுன்றதுதான் இந்த ரிசர்வேஷன் வந்தது. அண்ணா பீரியட்லயும் கலைஞர் பீரியட்லயும் அந்த ரிசர்வேஷன் வந்து கொடுத்தாரு. இப்ப நானே கூட அதுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு தான் இன்ஜினியரிங் சீட் கிடைச்சது என்னுடைய மார்க் பிளஸ் அந்த ரிசர்வேஷன் கோட்டா எம்பிசி அதுக்கு குடிச்ச அதெல்லாம் வந்ததெல்லாம் வந்தோம். இன்னைக்கு உலக அளவில் நல்லா பண்றோம். தேங்க்ஸ் ஃபார் தட் அவர் எர்லியர் லீடர்ஸ். ஆனா இதை இன்னமும் நாம அதை வந்து பட்டுப்படாம இருக்கு. இப்ப எம்பிசின்னு எல்லாத்தையும் ஒரே பேக்கெட்ல போட்டாச்சு. அதுல உள் ரிசர்வேஷன் எங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னு கேட்கறது ஒரு நியாயம். ஒவ்வொருத்தரும் எங்க மக்கள் கிடைக்கல, எங்க மக்கள் கிடைக்கணும்னா ஒரு 40 ஜாதி இருக்குன்னா 40 இதா புரிஞ்சிரு, அல்லது 40 எம்எல்ஏ வேணும், 40 மினிஸ்டர் வேணும், இப்படிதான். அதான் நான் எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி எதையுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட இம்பாக்ட் இருக்கும். அதனால அப்படி சொல்றேன். சரி, அது வாய்ப்பு இல்லைங்கிறீங்க. உட்படுது மட்டும் இல்லை, மக்கள் தொகை அடிப்படை வைத்தாங்க, அடிப்படை வைத்தாங்க. அனைவருக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் என்பதுதான் பாமக கோரிக்கை. அவங்க இப்போ பிஎம்கே வந்து எங்களது பர்சன்டேஜ் 10.5% ஒரு மிகப்பெரிய லைன் ஷேர் மாதிரி உள்ள டோட்டல் ரிசர்வேஷன் எங்களுக்கு 10.5 வேணும் அப்படிங்கிறது ஒரு லைன் ஷேர். அது ஏன்னா எங்களுக்கு அவ்வளவு மக்கள் இருக்காங்க, ஆனா அவ்வளவு புரிய ஒரு ரெப்ரஸன்டேஷன் இல்லைன்னு நியாயமானதான். அதான் வேணுங்கிறேன். சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி அப்படி அந்த இடத்துல கொண்டு போறப்ப இது நடத்தாத இருக்காங்க, வேணும்னே நடத்தாத இருக்காங்க, நமக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய இது கிடைக்கல, ஏன்னா நடந்ததை தெரிஞ்சு போயிடும், நமக்கு நிறைய கிடைக்கும், அதனால அவங்க மறுக்கிறாங்க. அந்த ஒரு உணர்வு பூர்வமான இதை தூண்டி ஓட்டு கேட்கறாங்க. அதை தூண்டில வாக்கு பேசினாவே பேசுறது ரைட்டு நமக்கு அப்படின்னா வன்னியர்களுக்கு 15 விழுக்காடு இடஒதுக்கீடு திமுக ஆட்சி வந்தா கொடுக்கப்பட சொல்லிட்டு முதலமைச்சர் இன்னைக்கு இருக்க முதலமைச்சர் வந்து அன்னைக்கு சொல்லியிருந்தாரு. இப்ப ஜெயிக்கணும்ல சார், ஜெயிக்கணும்னு நீங்க என்ன பண்ணணும்? மக்களோட, அதாவது ஒரு படத்துல ஒரு சதுரங்க வட்டம் ஒருத்தனை மடக்கணும்னா அவன் ஆசையை தூண்டணும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் நீங்க சொல்றீங்களா ஃபார்முலான்னு. அந்த ஃபார்முலாங்கிறது கேஷ் ஃபார் ஓட்ஸ் ஒண்ணு, இன்னொன்னு டிடென்ஷன் பண்றது ஒண்ணு, இன்னொன்னு கடைசி நேரத்துல
சிலர் வந்து சில எலெக்ஷன்ல பார்த்துருக்கேன், கடைசி நேரத்தில் ஒரு லீடருக்கு அடிப்பட்ட மாதிரி, ஏதோ ஒரு கீழே விழுந்த மாதிரி ஒரு காயம் வந்து இதுல கல்கட்டாவில் நடந்தது. மம்தா பானர்ஜி கீழே விழுந்து பேண்டேஜ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஐயோ நம்ம லீடர் கீழே விழுந்துட்டாங்க, அந்த இறக்கம், அந்த ஒரு மெர்சி அப்படி கொண்டுப்போம். அது ஒரு காரணம். அது மாதிரி இங்க நம்ம மக்களே நமக்கு இந்த மாதிரி நியாயத்தை தடுக்கிறாங்க, இது வேணும் அப்படிங்கிற சொன்னா ஆமா ஆமா ஆமான்னு போட்ட வாய்ப்பு இருக்குங்க. மற்ற இது வந்து பிஎம்கேவோட ஃபார்முலாவா இருக்கலாம். நான் சொல்றது பிஎம்கேவோட நீங்க சொல்றது வந்து ஒரு வந்து கருத்து வந்து சரியா தவறான்னு மக்களும் சொல்லுவாங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க சொல்ற மாதிரி பெஸ்ட் பண்ண முடியாது. இது வந்து பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டி ஏன் சொல்றோம்னா இடஒதுக்கீட்டுக்காக உயிர் நீத்த ஒரு மண்ணு. இடஒதுக்கீடு போராட்டத்துல இன்னும் அப்ப யூஆர் ஆடிங் ஃபியூல் டு தி ஃபயர். நான் சொல்ற கருத்துக்கு நீங்க போடுறீங்க. நான் சொல்றது ஆமா நடக்கவா அந்த காட்டை தொட்டாங்கன்னா மக்கள் விழுந்துருவாங்க, உடனே போட்டுருவாங்கிற மாதிரி தான் நீங்க கொண்டாருங்க. ஆமா அப்படி பண்ணியும் இடஒதுக்கீடுல போராட்டியும் நமக்கு வந்து தொட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த மண் இருக்குல்ல, ஆமா அந்த மண் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி அவங்களுக்கு தானே. சமூக இருந்ததுன்னா நீங்க இயல்பாவே நல்லா எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற விளக்க தூண்ட தேவை. அப்ப அது வெற்றி அது நீ கேரண்டி தான். அதான் உங்க வாயிலிருந்து இப்போ வரவழைச்சாச்சு. ஸோ மோஸ்ட் ஆஃப் இது கால்குலேஷன்ஸ் சர்வேஸ் இதெல்லாம் ஒரு போட்டு பார்த்தீங்கன்னா பிஎம்கேக்கு வெற்றி வாய்ப்பு. ஏன்னா ஏடிஎம்கேவோட ஓன் அந்த பலம் அவங்கெல்லாம் 43% ஓட்டு முன்ன ஜெயிச்சிருக்காங்க. ஐயா 43, அவங்க 48. அந்த ஓட்டு அதாவது கிட்டத்தட்ட 84,000 ஓட்ஸ். அது அப்படியே ஏடிஎம்கே ஓட்டு பிஎம்கேக்கு வரும். பிளஸ் ஏன்னா ஏடிஎம்கேக்கு டிஎம்கேக்கு போட மாட்டாங்க, என்டிகேக்கு போட வாய்ப்பு இல்லை. இது வரும் ஏன்னா முன்னாடி சேர்ந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கனால அந்த ஒரு நன்றி கடன் ஒரு பரிச்சயம். அதனால பிளஸ் பிஎம்கேட ஓன் ஓட்டே வரலாம். பிளஸ் அதர் இதெல்லாம் அவங்க இணைக்கலாம். இந்த இந்த ஃபென்ஸ் சிட்டிங் ஆன் ஃபென்ஸ் கேண்டிடேட் இருக்காங்க, அவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக நல்லா தான் பண்ணியிருக்காங்க சிட்டிங் ரூலிங். அவங்களோட எண்ணங்கள் இப்படி இருக்காங்க. நம்ம தொகுதிக்கு என்ன பண்ணியிருக்காரு அவரு உலகி போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு, நம்ம தொகுதிக்கு அப்படி யோசிப்பாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக நல்லா பண்ணியிருக்கலாம். நம்மது அப்படின்னு பார்த்தா ஒன்றும் பெருசா இல்லையே, சரி இந்த ஒரு 2 வருஷத்துல இவர் வந்து ஏதாவது பண்ணட்டுமே அப்படின்னு நினைக்கலாம். இப்படி எல்லாம் நினைச்சாங்கன்னா வாய்ப்புகள் அதிகம். இன்னொரு பாயிண்ட் சொல்லட்டுங்களா, இந்த இவர் வெற்றி பெற்றுவாங்க பிஎம்கே வந்துருமோங்கிற ஒரு 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 என்ன சொல்லலாம், ஒரு நம்பிக்கை அவங்களுக்கே இருக்கிறதுனாலதான் எண்ணம் எம்பி எம்எல்ஏ மினிஸ்டர் இந்த ரேஞ்சில் இறக்குனீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம், ஆப்போசிட் சைடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அப்ப நம்ம சாதாரணமா எடுத்துக்கூடாது, அப்ப நம்ம இத்தனை பேர் இறக்கி எல்லாத்தையும் கேன்வாஸ் அப்படிங்கிறது அது ஒரு இண்டிகேஷன் தானே. குட்டி கழிச்சு பார்த்தா பிஎம்கே கேண்டிடேட் திரு சிஎன் வாய்ப்புகள் அதிகமாக தோணுது. சர்வேஸ் அண்ட் இந்த கணிப்புகள் தப்பா கூட இருக்கலாம், ரைட்டாகவும் இருக்கலாம். இன்னும் சூழ்நிலை அப்படி தோணும். அதுதான் என்னுடைய கணிப்பு. உங்களுடைய களமில் கணிப்பு பிஎம்கே கேண்டிடேட்டுக்கு வெற்றி வாய்ப்புகள் கொஞ்சம் மார்ஜினலி, அதான் சொல்றேன், அப்படி ரிவர்ஸ் ஆகலாம். ஒரு 10,000 ஓட்டுல ஜெயிக்கலாம். நாட் வெரி பிக் ஒன், மார்ஜின் பெருசா இல்லாம இப்படி வர வாய்ப்பு, அப்படியும் வர வாய்ப்பு இருக்கு. பட் நிறைய ஃபேக்டர்ஸ் இது இருக்கு, நான் சொன்ன ஃபேக்டர்ஸ். ஸோ அப்படி வந்தாலும் நல்லதுதான். இந்த தொகுதி இந்த இந்த ரொம்ப காலமா சொல்லிட்டு வராங்க, பை எலெக்ஷனாவே ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் வரும். அதுல வந்து மக்கள் ஒரு 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 நம்பிக்கை இல்லாம அல்லது ஒரு ஆளுங்கட்சி மேல உள்ள ஒரு இதனால இன்னொரு புது கேண்டிடேட் போடுவாங்க அப்படிங்கிற ஒரு இது ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா கூட இருக்கு, அது கூட வரலாம். இப்ப நான் சொன்ன ஃபேக்டர்லாம் வரலாம். இப்ப அதையும் மீறி வரணும்னா நம்ம ஊர் மக்கள் கடைசி நேரத்துல எதா இருந்தாலும் பணம் கொடுக்கறவனுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி கூட போகலாம். ஸோ கேஷ் ஃபார் ஓட்ஸும் போகலாம். நான் சொன்னேன் அதனாலதான் 50 கோடி பக்கம் செலவாயிருக்குங்கிறாங்க. அந்த 50 கோடி வேண்டாமே, வேற ஏதாவது அந்த ஊருக்கு ரோடு போட்டு கொடுக்கலாமா, விக்கிரவாண்டிக்கு பிரிட்ஜ் கட்டி கொடுக்கலாம், ஸ்கூல் கட்டி கொடுக்கலாம், ஆஸ்பத்திரி கட்டி கொடுக்கலாம். இண்டிவிஜுவலுக்கு அப்படி போகுது, கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியாது, போகுது, போகலாம்.
உண்மையா இருக்கலாம். அப்போ அந்த அந்த இந்த எக்ஸ்பென்சஸே கழிச்சிட்டு வேண்டாம்னா செகண்டா வந்தாரு லாஸ்ட் எலெக்ஷன்ல அது என்ன பார்ட்டின்னு போட்டு அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருணுங்கிறதா எங்களை மாதிரி இந்த மாதிரி தலைவரம் அல்லது ஒரு இதவே அவாய்ட் பண்ணலாம். சிம்பிளா முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் யாரு அவர் எவ்வளவு வாங்கியிருக்கு. இப்ப டிஃபரன்ஸ் அதிகமா இருக்குதுன்னு வச்சுங்க சார், வேண்டாம் எலெக்ஷன் பண்றதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் டைம் என் புகழேந்தி 2,34,000 வேர்ட்ஸ்ல 2 lakh ஓட்டு வாங்கியிருக்காரு அவரே. முகுதி தான் எல்லாருமே சேர்ந்து 34,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அந்த 2வது ஆளுக்கு கொடுக்கணும். எலெக்ஷன் பண்றது நல்லது. அவர் வாங்கினது 93,000, இது 84, 9,000 ஓட்டு தான். இன்னும் ஓரளவு ஈக்குவல், ஆல்மோஸ்ட் ஈக்குவல்னு வச்சுக்கோங்க. அப்ப அடுத்த ஆளுக்கு கொடுத்துடலாம். அடுத்த ஆளு ஏடிஎம்கே. இப்ப ஏடிஎம்கே வின் பண்ணிட்டா, அதனால எலெக்ஷன் இந்த இதுல எலெக்ஷன் ஓரளவு ஜஸ்டிஃபைடா இருந்தாலுமே இப்ப அவர் முத்தமிழ் செல்வன் இருந்தா அவருக்கு வந்து கொடுத்துறதுதான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஏன்னா இந்த மாதிரி அனாவசிய எக்ஸ்பென்சஸ் தடுக்கலாங்கிறது எங்களுடைய பரந்த மனப்பான்மையில வர்ற ஒரு இல்ல. எலெக்ஷன் கமிஷன் மே ஹேவ் செவரல் ரீசன்ஸ் வை வி நீட் டு கண்டக்ட் பை எலெக்ஷன். சொல்றது ரைட்டா இருந்தாலுமே வைக்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த 3 தேர்தல் ஆணையத்துடைய விதிகள்